ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கோரி சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர்கள் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீதான காவல்துறை நடவடிக்கையை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் ஜனநாயக இளைஞர் சங்கம் சார்பில் சென்னை சின்னமலை ரவுண்டானா பகுதியில் இருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஒன்றிய அரசு டெல்லியில் போராட்டம் நடத்துகிறவர்களை நேற்று காவல்துறை மீண்டும் வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டங்களை ஒடுக்குறாங்க. அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு விரிவான விசாரணை நடத்தணும். அந்த போராட்டத்தில் காயமுற்றிருக்கிற இளைஞர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி இதேபோல் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை அஜந்தா சிக்னல் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து மாணவர்கள் அங்கேயே அமர்ந்து முழக்கமிட்டனர். தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகைக்கு செல்ல முயன்றவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று வாகனம் மூலம் அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில இன்றைய தினம் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் ஆளுநர் மாளிகை நோக்கி போராட்டம் நடத்தணும். புதுவை காவல்துறை வலுக்கட்டாயமாக எங்களை கைது செய்துள்ளது. கடலூர் மாவட்ட இந்திய மாணவர் சங்கம் சார்பில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ராஜேந்திரன் சிலை அருகில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கூடிய மாணவர்கள் திடீரென நுழைவு வாயில் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.